இதன் பெயரில் உள்ள 3I என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3I அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3I அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்தவொரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் ஈசேவின் ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3I அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள ஈசேவின் காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3I அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது.
விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3I அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3I என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3I அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3I அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்த ஒரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் ஈசேவின் ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3I அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள ஈசேவின் காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும்.
மொத்தத்தில் 3 ஐ அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3 ஐ அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3 ஐ என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3 ஐ அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3 ஐ அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்தவொரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள், அத்துடன் ஈசேவின் ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3 ஐ அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம்.
அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள E7 காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3 ஐ அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3 ஐ அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3 ஐ என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3 ஐ அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3 ஐ அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்த ஒரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் E7 ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3 ஐ அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது.
இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள E7 காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3 ஐ அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3 ஐ அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3 ஐ என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3 ஐ அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3 ஐ அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்தவொரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் E7 ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில்
நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3I அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள E7 காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3I அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3I அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3I என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3I அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3I அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்தவொரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் E7 ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன.
இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3I அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள E7 காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3I அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3I அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3I என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3I அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3I அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை.
அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்தவொரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் ஈசேவின் ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3I அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள ஈசேவின் காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3I அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3I அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3I என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3I அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3I அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன.
இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்த ஒரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் ஈசேவின் ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3I அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள ஈசேவின் காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3I அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3I அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025 ஆண்டு ஜூலை 1 ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3I என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3I அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன.
அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3I அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்தவொரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் ஈசேவின் ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வீதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3I அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள ஈசேவின் காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3I அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3I அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025 ஆண்டு ஜூலை 1 ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3I என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3I அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது.
இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3I அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்தவொரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் ஈசேவின் ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3I அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள ஈசேவின் காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3I அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3I அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3I என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3I அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது.
இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3I அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்தவொரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் ஈசேவின் ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3I அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள ஈசேவின் காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3I அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3I அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025 ஆண்டு ஜூலை 1 ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3I என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3I அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு
பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3I அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்தவொரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் ஈசேவின் ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3I அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள ஈசேவின் காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3I அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3I அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025 ஆண்டு ஜூலை 1 ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3I என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3I அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும்.
இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே சுமார் 202 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த சமயத்தில் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட இது மிக விரைவாகவும் அதிக பிரகாசத்துடனும் மின்னியது. இந்த திடீர் பிரகாசத்திற்கான சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதன் மேற்பரப்பில் உள்ள திடீரென்ற வெடிப்பு அல்லது நமது சூரிய மண்டல வால்மீன்களிலிருந்து வேறுபட்ட அதன் உள் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த வால்மீனின் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் மட்டும் அல்லாமல் ஈர்ப்பு அல்லாத முடுக்கம் இருப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது அதன் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் வாயுவின் ஜெட் நீரோட்டங்கள் ஒரு சிறிய ராக்கெட் இன்ஜின் போல செயல்பட்டு அதன் பாதையை லேசாக மாற்றுவதை குறிக்கிறது. இந்த பிரபஞ்ச பயணி பூமியை தாக்குமா என்ற கவலைகள் எழுந்தன. ஆனால் நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் 3I அட்லாஸ் வால்மீன் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. இது டிசம்பர் 19, 2025 அன்று பூமிக்கு மிக அருகில் வந்தபோதும் அதன் தூரம் சுமார் 269 மில்லியன் கிலோமீட்டர்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட 1.8 மடங்கு அதிகமாகும். எனவே இது நம்முடைய கிரகத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் தரவில்லை. அதன் அதிவேக பயணத்தாலும் மிகச்சிறிய கால அவகாசத்தாலும் இதனை பார்வையிட எந்த ஒரு விண்கலத்தையும் அனுப்ப முடியவில்லை. இருப்பினும் ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் அத்துடன் ஈசேவின் ஜூஸ் போன்ற பிற விண்கலங்களும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த அரிய வால்மீனின் இயக்கம், வேதியியல் அமைப்பு மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு ஆகியவற்றை ஆழமாக படிப்பதன் மூலம் நமது பால்வேதி அண்டத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அங்கு கோள்கள் உருவாகிய விதம் பற்றி நாம் ஒருபோதும் அறிந்திடாத உண்மைகளை தெரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான பொருளின் வருகையும் பிரபஞ்சத்தில் நாம் தனித்தவர்களா அல்லது அங்கே வேறுபட்ட வேதியியல் விதிகளின் கீழ் அமைப்புகள் உள்ளதா போன்ற ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேட உதவுகிறது. 3I அட்லாஸ் வால்மீன் தற்போது சூரியனை சுற்றி வந்து நமது சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேற தயாராகி வருகிறது. இனி வரும் மாதங்களில் தொலைநோக்கிகள் மூலம் இதனை பார்ப்பது மேலும் கடினமாகி இறுதியில் அது மீண்டும் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் மறைந்துவிடும். இந்த வால்மீன் விண்வெளியின் பனிபடர்ந்த பாதையில் இருந்து வந்து ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறந்து காட்டிச் சென்ற ஒரு அரிய காலப்பேழை என்று கூறலாம். அது எடுத்து வந்த ரகசியங்கள் நமது கிரக அமைப்பை பற்றியும் விண்வெளியில் உள்ள பில்லியன் கணக்கான பிற நட்சத்திர அமைப்புகளின் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவும். இதன் ஆய்வு முடிவுகள் எதிர்காலத்தில் வரவிருக்கும் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான வால்மீன்களை இடைமறித்து ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள ஈசேவின் காமெட் இன்டர்செப்டர் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். மொத்தத்தில் 3I அட்லாஸ் ஒரு வால்மீன் மட்டுமல்ல, அது விண்வெளியின் முடிவில்லாத ரகசியங்களை சுமந்து வரும் ஒரு தூதுவன். இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான். இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. விண்வெளியின் ஆழமான மர்மங்களிலிருந்து, அதாவது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள வெகு தொலைவிலிருந்து நம்முடைய விண்வெளி பாதைக்குள் வந்து சென்ற ஒரு அரிய வால்மீன் தான் 3I அட்லாஸ் ஆகும். இந்த வால்மீன் 2025 ஆண்டு ஜூலை 1 ஹவாயில் உள்ள அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற தொலைநோக்கி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பெயரில் உள்ள 3I என்பது நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3வது விண்மீன் கூட்டங்களுக்கு இடையேயான இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பதை குறிக்கிறது. இதற்கு முன் ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் ஆகிய 2 மட்டுமே இப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இந்த 3I அட்லாஸ் வால்மீனின் வருகை பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதன் பாதைதான்.
இது நம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் நிரந்தரமாக பிணைக்கப்படாத ஒரு ஹைபர்போலிக் பாதையில் பயணம் செய்கிறது. இதன் பொருள், இது நமது சூரிய குடும்பத்தை ஒருமுறை கடந்துவிட்டு மீண்டும் விண்மீன்களுக்கு இடையேயான இடைவெளிக்குள் சென்றுவிடும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதாகும். இதன் வேகம் விண்வெளியில் உள்ள வேறு எந்த பொருளின் வேகத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது. இது வினாடிக்கு சுமார் 57 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாக கணக்கிடப்பட்டது. இந்த அதிவேகம் இது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பல பில்லியன் ஆண்டுகளாக விண்வெளியில் தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இந்த வால்மீன் அதன் பாதையில் சூரியனை நோக்கி நெருங்கி வந்தபோது அதன் மேற்பரப்பில் இருந்த பனிக்கட்டிகள் ஆவியாகி வால்மீனுக்குரிய கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசுகளின் பிரகாசமான மேகத்தையும் ஒரு நீண்ட வாலையும் உருவாக்கியது. இது அக்டோபர் 30, 2025 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வந்தது. அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு